வெல்கம் டு மண்ணை மசாலா. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: நெத்திலி மீன் 1/2 கிலோ, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு, புளி சிறிதளவு. ஏன்னா நெத்திலி மீனுக்கு புளி அதிகமாக போட வேணாம், தக்காளி பழம் தான் போடணும். அதனால் பெரிய சைஸ் தக்காளி 3 நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 20 உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சிறிதளவு வெந்தயம், தேங்காய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சி கடைசியாக குழம்பு இறக்க போகும்போது தேங்காய் பாலாக ஊற்றணும். தேவையான அளவு உப்பு. சட்டி காஞ்சிருச்சு. கொஞ்சம் நல்லா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெந்தயம் போட்டுப்போம். வெந்தயம் வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுப்போம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடும், அதனால தான் இப்போ உப்பு போட்டுருது. இப்போ தக்காளி வதங்கிருச்சு. மிளகாத்தூள் போட்டுப்போம், மல்லித்தூள் போட்டுப்போம், மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு. 1 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ புளி தண்ணி ஊற்றிடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி. செத்த மூடி போட்டுப்போம். குழம்பு கொதிச்சிருக்கும். இப்போ மூடி திறந்து பார்ப்போம். குழம்பு கொதிச்சிருச்சு. மீன் போடுவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் சிம்மில். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். மீன் வெந்துருச்சு. தேங்காய் பால் ஊற்றுவோம். தேங்காய் பால் ஊற்றிட்டு நிறுத்திடுவோம். நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.